எப்படியோ முத்து நம்ம அருணையும் சீதாவும் ஒன்று சேர்க்குறாங்க. கல்யாணத்தையும் முடிச்சு வச்ச பிறகு நம்ம முத்துக்கு மேலே கோவப்படுறாரு அருண். இப்போ சீதாவுக்கு பிரச்சனையாவது, மீனாவுக்கும் நம்ம சீதாவுக்கும் விறகடிக்க ஆசை. அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சீதாவும் நம்ம அருணையும் சேர்த்து வைக்க போகிறாங்க, முத்தும் மீனாவும் சேர்ந்து. அதை கேட்ட நம்ம மீனா ஏங்க நான் அத்தை நம்ம மாமாவையும் தாங்க முக்கியத்துவம் கொடுக்குறேன், இவங்களே வச்சு நம்ம பேசி முடிச்சிருவோம் அப்படின்னு மீனா நம்ம முத்துட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்து, அப்பா வேணா வருவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அம்மா வருவாங்கன்னு தெரியல, அது பார்த்துக்கிட்டு பேசுவோம் அப்படின்னு மீனாட்ட முத்து சொல்கிறாரு. இதை கேட்ட அங்கே விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. எங்க உங்கள் வீட்டுக்கு சம்மந்தம் பேச வரணுமா? ரொம்ப முக்கியம்ல, நீங்கள் அந்த அளவுக்கு தானே நடத்திக்கிட்டீங்க, வரதட்சணை கொடுத்துட்டீங்க. நான் பார்த்த எந்த மருமகளும் எனக்கு சுஜி மட்டும்தான், அதுவும் பேசுகிறத கேட்க போகிறதே கிடையாது. அவள் ஒருத்தி வந்தா, அவள் நானாக பார்த்து முடிச்சு வச்சேன், அது ஃப்ராடுகாரியாக இருக்குது, எனக்கே தெரியல. நீ பிச்சைக்காரி. இதில் அவனுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு நான் வரணுமா? அது என் மகனே இல்லை அப்படின்னு விஜயா பேசுகிறாங்க. யாருன்னா நம்ம முத்துவை. எப்பா விடுப்பா, எப்போ பார்த்தாலும் விஜயா என்ன பேசுகிற அப்படின்னு நம்ம அண்ணாமலை கேட்டோன்னு நம்ம முத்துக்கு கோவம் வருது. யாருக்கு மேலேனா நம்ம மனோஜ் மேலே. எதுக்குன்னா நம்ம மனோஜ் எப்போதுமே முத்தை பிடிக்காதனால அம்மா அவங்களுக்கு ஏண்டு தான் பேசுகிறாங்க. ஏண்டு என்னப்பா பேசுனாங்க இது வரைக்கும்? உங்களுக்கு மூத்த புள்ள மனோஜ் மட்டும்தான், நான் புள்ளே இல்லைன்னு தானே நினச்சிட்டு இருக்காங்க. இதை நினச்சி எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லைப்பா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. சரி நானே பேசி முடிச்சுக்கிடுதேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லவும், இங்கே விஜய், ஆமாம் உங்களுக்கு இதே மருமகளை தலையை தூக்கி வச்சு ஆடித்தானே இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு விஜயா நம்ம அண்ணாமலை பார்த்து சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறேன், எப்பா நீ எப்படிப்பா அம்மா கூட இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ வருஷமாக நீ கல்யாணம் முடிச்சு எங்கள் 3 குழந்தையும் எங்களெல்லாம் கஷ்டப்பட்டு தானப்பா வளர்த்துருப்ப. அது ஏன்டா கேட்க, நான் பெரிய சாதனை பண்ணதே உங்கள் அம்மாவை இவ்வளோ நாள் கல்யாணம் முடித்து நான் பண்ணதான் பெரிய சாதனை. எல்லாரும் அதிசயமானு சொல்லுவாங்க. எனக்கு அதிசயத்தை டெய்லி பார்க்குற நம்ம வீட்டில் விஜயா மூலியமாக தான் அப்படின்னு அண்ணாமலை சொன்னவும் எல்லாரும் சிரிக்கிறாங்க. அங்கே சுஜி சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜயா பார்த்துட்டு, ஆண்டி உங்களுக்கு பார்த்தீங்களா அங்கிள் என்ன வச்சு பேசுகிறாங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க சுஜி. சரி என்னத்தையும் பேசி முடிங்க அப்படின்னு நம்ம முத்து கிளம்பி போகிறாரு. எங்கன்னா நம்ம மீனாவை கூப்பிட்டுட்டு நம்ம சீதாவை பார்க்க அவங்க அருணும் வராங்க, அவங்க அம்மாவும் வராங்க. வந்தோடனே எப்படியோ சீதாவுக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுத்துருந்தாரு அண்ணாமலை. எல்லாரும் சேர்ந்து பேசி முடிக்கிறாங்க. முடித்த பிறகு அங்கே அருண் ஒரு ஸ்டிக் வைக்காரு. என்ன வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு பெரிய பெரிய விஐபிலாம் வருவாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே போலீஸாக வருவாங்க. அங்கே நான் இப்படி குடிச்சிட்டு யாரும் வந்தாங்கன்னா எனக்கு அசிங்கமாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அருண். இதை கேட்டோடனே முத்துக்கு கோவம் வருது. என்ன என்னை பார்த்து குடிகாரன்னு நிரூபிக்கிறதுக்காண்டி சொல்கிறீங்களா? ஃபங்க்ஷன்னா 4 பேர் குடிச்சிட்டு தானே வருவாங்க, குடிக்காமல் யார் வருவாங்க அப்படின்னு முத்து சொல்லவும் அருணுக்கும் கோவம் வருது. உடனே நம்ம அண்ணாமலை பக்கத்துலேருந்து முத்தை பார்த்து சொல்கிறாங்க, இப்படிலாம் பேசாதடா, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஃபங்க்ஷன் வீடுனா எல்லாரும் வருவாங்க போவாங்க, அதுன்னு உண்மைதான். ஆனால் இருந்தாலும் அவருக்கு பேர் மார்க்கு ஆகிறவருக்கு ஆயிடக்கூடாது, இது நம்ம வீட்டு கல்யாணம், நம்ம தான் முன்னிருந்து நடத்தணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லி முடிக்கிறாரு. அடுத்தடுத்த எபிசோட் இப்படி தான் நண்பர்களே இப்போ போகுது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர்